அப்போ விஜயண்ணா, நீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு பெரும்பான்மை இல்ல அப்படிங்கறதுனால மட்டும்தான் கவர்னர் உங்களை ஆட்சி அமைக்க அழைக்காமல் இருக்கிறார் என்பது நிதர்சன உண்மை. அது தெரியாம அங்கங்க போராட்டம், அங்கங்க ஆர்ப்பாட்டம், பொம்பளைங்க எல்லாம் வந்து கொடிய வச்சுக்கிட்டு பயங்கர ரகல. இப்பவே இப்படின்னா இன்னும் 5 வருஷம் எப்படின்னா நீங்க இவங்களை எல்லாம் அடக்க போறீங்க? பெரும்பான்மையை நிரூபிச்சா ஆட்டோமேட்டிக்கா உங்களை வந்து கவர்னர் கூப்பிட போறாரு, ஆட்சியை கையில கொடுக்க போறாரு. உங்களுக்கு நீங்க முதலமைச்சரா உட்கார போறீங்க. இதே ஹைலைட் என்னன்னா, ஒரு காமெடி நடிகர் பயங்கரம் பேரம் பேத்திகள்லாம் வீட்டுல ரகலை பண்றாங்க, பேரம் பேத்திகள்லாம் அழுகுறாங்க, விஜய் மாமா எப்போ முதலமைச்சர் ஆவாரு, முதலமைச்சர் ஆகணும். என்ன இது? முதலமைச்சர் ஆகிறதுக்கு அறிஞர் அண்ணா, காமராசரு, கலைஞரு, எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா, மு.க. ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி எல்லாம் போராடி வந்திருக்காங்க. இப்ப ஓட்டே வந்து உங்களுக்கு குழந்தைங்க சொல்லி போட்டுதான் வந்திருக்கிறது தமிழ்நாடு ஃபுல்லா தெரியும். மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டாங்க, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா உங்களோட ஆட்சியை உங்க கையில தூக்கி கொடுங்கன்னு சொல்லி பேரம்பேத்திகள்லாம் அழுகுறாங்க, குழந்தைகள்லாம் அழுகுறாங்க. அப்படின்னா எவ்வளவு அந்த குழந்தைங்க பிஞ்சு மனசுல எவ்வளவு நஞ்ச விதைச்சு வச்சிருக்கிறாங்க அவங்க பேரண்ட்ஸ். நினைச்சு பாருங்க. எப்படி விஜயண்ணா வாய்ஸ் கொடுங்க விஜயண்ணா, இன்னும் அமைதியா இருக்கிறீங்க. நீங்க முதலமைச்சர், நீங்க வந்து தமிழ்நாட்டை காக்க வந்த காவல் தெய்வம் சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாடு உங்களை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்கண்ணா. வெளியில வாங்க, நான் வந்து வீடியோ போடுங்கண்ணா, எல்லாத்தையும் கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்கண்ணா. நாளைக்கு இந்த பழியும் சேர்த்து நீங்க திமுக மேல போட்டு போயிருவீங்க, அப்படிதானே? இப்பவும் சொல்றேன், உங்களுக்கு முதலமைச்சர்ங்கிற பொறுப்புல நீங்க உட்கார்ந்தீங்கன்னா என் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போட்ட பிச்சைகளை தான் நீங்க உட்கார்றீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.